ஆனா அர்ச்சனா இந்த கூட்டம் இங்க எதுக்கு இந்த பஞ்சாயத்து இன்னைக்கு எப்படி எனக்கு தெரியல சார். இந்த கேள்வி நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரு அத்தனை நாளா இங்க 2 பட்டு அநியாயமா கிடக்குது. உங்களுக்கும் தெரியும். எந்த பக்கம் திரும்பினாலும் தான் இது எங்க ஊரு, இதோ அது எங்க ஊரு, இது எங்க குடும்பம், அது எங்க குடும்பம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது பத்தாதைக்கு மண் வாசனை சுற்றுன்னு வேற சொல்லிட்டீங்களா, உடனே இவங்க எல்லாம் முதல் மரியாதைலாம் எங்களுக்கு தான் அராஜகம். அந்த பக்கம் ஐயா முதல் மரியாதை எங்களுக்கு தான் அட்டுழியும். இந்த பக்கம்னா ஒரு தனி கைத்தட்டல ஒரு விசில் போடு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு விசில் ஒரு கைத்தட்டல். நீங்க கரெக்டா இங்க பாருங்க, உங்க டீமுக்குலாம் சப்போர்ட் பண்ணாம யாருக்கு முதல் மரியாதை தெளிவா சொல்லிட்டு கிளம்புங்க. அர்ச்சனா உங்களுக்கு தெரியும், எனக்கு எந்த டீமும் கிடையாதுன்னு தெரியும். ஆமா சார், நான் எப்போதுமே சென்டர் தான். அதனால தான் சார் சொல்றேன், கரெக்டா பஞ்சாயத்து பண்ணுங்க, இல்ல ஜூரியில போய் உட்காந்துருவேன். அப்படியா? நான் கரெக்டா பஞ்சாயத்து பண்ணிடுங்க சார். இவ்வளவு நாளும் பண்ணிடுங்க சார். அப்படியெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஸ்மார்ட் கேங்ஸ்டர்ஸ் தான், நீங்க நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அதை எப்படி விட்டு கொடுக்கறது எனக்கு? அதான் சொந்தக்காரியாச்சே. ஆமா, அவர் நியாயமானவர், நேர்மையானவர். கண்டிப்பா நியாயமான தீர்ப்பு தான் சொல்லுவாரு. பேக் பெஞ்சர்ஸ் தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருப்பார். பேக் பெஞ்சர் தலைவி அவர்களே, உங்க தலைவர் எங்க? அவரை பயந்து ஓடிட்டாரா? அதெல்லாம் இல்ல, வருவார். தலைவர் இங்க இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எங்க இருந்தாலும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா உங்க தலைவர் பாத்தீங்கன்னா நடுவுல பஞ்சாயத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு என்ன பதில், அதை சொல்லுங்க. அப்போ எங்களுக்கு தலைவன் வேணாமா? நான் பொதுவான தலைவன். அட இது தலைவலியா போச்சு சாமி, என்னத்த சொல்றதுன்னு தெரியல. என்ன உட்காந்துட்டேங்க? இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், தெரிஞ்சு போச்சு சார். இல்ல ரொம்ப நேரம் ஆகுது. நான் ஒரு தீர்ப்பு சொல்றேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஃபோக் ரவுண்டு தானே? ஆமா சார். அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் வரட்டும், இவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் வரட்டும், 2 பேரும் பாடட்டும். யாருக்கு ஜாஸ்தி வந்திருக்கோ, மார்க் வந்திருக்கோ, அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணலாம். இது ஓகே தானே? அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன? யாரு சூப்பரா பாடுறீங்களோ, யாரு கோல்டு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம முதல் மரியாதை பண்ண போறோம்னு நாட்டாம சொல்லியாச்சு. நாட்டாமாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துட்டு சரிங்கம்மா பல்லர் சாம் சீசன் 5ல இந்த வாரம் நம்ம கொண்டாட போறது the folk round. ஒரு சாக்லேட் சாப்பிட்டதுனால பாடுறதே சோலோ தான் பாடணும் அப்படின்னு அபிஷேகான்ற நம்மளுடைய நாட்டாம சொல்லிட்டாங்க. அதனால பிரதீக்ஷா, நீங்க பாட வேண்டியது சோலோ தான். வாங்க பிரதீக்ஷா. சார் நல்லா பாடின பிரதீக்ஷா. தேங்க்யூ சார். ரொம்பவே நல்லா பாடினேன். அதாவது அந்த பாட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே க்ளீனாக இருந்தது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பாடி, இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக பாடியிருக்கலாம். அவ்வளோதான். நீ கொஞ்சம் பயம் கம்மி ஆகணும் உனக்கு, அவ்வளோதான். அந்த எல்லாத்தையுமே மறந்து பாடணும், சரியா? ஓகே சார். நல்லா பாடின, நீ ரொம்பவே நல்லா பாடின நீ. தேங்க்யூ சார். ஓகே, நீ இன்னும் நல்லா பாடுறதுக்கு தான் நான் சொல்கிறேன், சரியா? ஓகே, இட் பி ஸ்கோர்ஸ். ஓகே சைந்தவிமா, உங்களுடைய ஸ்கோர்ஸ் ப்ளீஸ் பிரதீக்ஷாக்காக. தேங்க்யூ கார்த்திக் சார். ட்ரினி சார், உங்களுடைய சீக்ரெட் ஸ்கோர். தேங்க்யூ. அண்ட் ஸ்வேதம்மா, உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஃபோக் ரவுண்ட்ல அடுத்தபடியாக வந்து பாட போறவங்க யாரு? ஒரு வாட்டி 2த்துக்கும் நல்லா கை தட்டலாம். பிஜிஎம்லாம் ஞாபகம் வச்சு கரெக்டா, அதாவது யோசிக்காம ஆட்டோ பைலட்ல 2 பேரும் அடிச்சு விடுறானுங்க பாரு. தாளம் அவ்வளவு அழகா இருக்கு. கார்த்திக் சார், வெல்கம் டு சரிகமபா லிட்டில் டைம் சீசன் 5. அவனுக்கு அடுத்த டயலாக் ரெடி ஆயிட்டா வந்துரும். இப்போ என்னடா